கடந்த 15ஆம் தேதி வீரமுனையிலே சந்தியிலே ஒரு கலாச்சார கோரம் அமைப்பதற்கு என்னை அழைத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் மிக மோசமான கவலையான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. அதை நான் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. இங்கு மரைக்காரை காணவில்லை. மரைக்கார் போன்றவர்கள் இங்கு பார்லமெண்டத்தில் பேசுகிற பொழுதோ கோவிட் காலத்திலே அதாவது இஸ்லாமிய மக்களுடைய பொடிகள் மாத்திரம்தான் எரிக்கப்பட்டது போல ஒரு மாயை தோற்றுவிக்கிறார்கள். அவருடைய மதத்தின் பிரகாரம் அது எரிக்கப்பட்டது பிழையா இருக்கலாம். அது பிழை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இருந்தாலும் இங்கு எல்லோருடைய உடலங்கள் தான் எரிக்கப்பட்டது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த வீரமணி நடந்த சம்பவத்தை ஒரு போலீஸ் அதிகாரி நவ்புரங்கிற போலீஸ் அதிகாரி திட்டமிட்டு அங்கு ஒரு குழப்பம் இடம்பெறுவதாக சுட்டிக்காட்டியிருந்தார். உண்மையிலேயே அந்த போலீஸ் அதிகாரி போன்றவர்கள் அல்லது அம்பாறை மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துகிற அரசியல்வாதிகள் உணர வேண்டிய விடயம் என்னவென்றால், வீரமணி என்பது கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டிலே கண்டி மன்னருக்கு மன்னுடைய ராணியாக இருந்தவர் மகாராணிய சீர்பாத தேவி அவர்கள் வாழ்ந்த ஒரு பகுதி. 8ஆம் நூற்றாண்டு என்பது கிட்டத்தட்ட மக்காவிலே நபிகள்